ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சளி, இருமல், வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு இருக்க நேரத்தில் என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சளி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காது, லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. இந்த டைமில் உடம்ப கதகதப்பாக வச்சுக்கிற மாதிரி உணவுகள் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். அப்போ தான் சளியை சீக்கிரமே அறுத்து விடும். ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதோட பால் சேர்த்துக்கலாம். பாலில் நான் மஞ்சள் தூள் அப்புறம் பனங்கற்கண்டு போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பனங்கற்கண்டு அப்புறம் பால் ரெண்டுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணியில் கூட நீங்கள் மஞ்சள் தூளை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இட்லி கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது செஞ்ச உடனே வார்மாக இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க. இந்த சீசனில் சீக்கிரமே சாப்பாடெல்லாம் சில்லுன்னு ஆயிரும். ஒருவேளை சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா இதோட கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து கூட குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். சளி இருமல் இருக்க நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். சளி சீக்கிரம் அறுத்து விடுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்க நேரத்தில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். ஒரு அரை தக்காளி பாதி கிளாஸ் தண்ணியில் சாறு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி ரசம் தான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் புளியில் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், சின்னதாக ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு 1.25 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லா வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு டைஜஷன் பவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதோட குழந்தைங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 10 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இதோட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரசத்தையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். ரசம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாதம் இப்போ தனியாக ஒரு குக்கரில் வடித்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வச்சுருக்க ரசத்தை இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்க வெள்ளைப்பூடு, சீரகம் இதெல்லாம் மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. இது குழந்தைங்களுக்கு காய்ச்சல், சளி அந்த மாதிரி நேரத்துலையும் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு. ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். நம்ம தக்காளி சேர்த்துருக்கறனால சளி பிடிக்கும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்ம நல்லா கொதிக்க வச்சு தான் கொடுக்குறோம். அடுத்து காலையில் 11 மணிக்கு அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 4 மணிக்கு வார்மாக ஒரு சூப் செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் சூப் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் சிக்கன் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள் சூப் கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். நிறைய வெஜிடபிள் சூப் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தர்றேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கும் போது சூப்பில் நல்லா சாரும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் வராது. ஜீரணத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைக்கு செய்யும்போது ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கிட்டா போதும். இதோட ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா உணவுகளையும் மிளகுத்தூள் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை மட்டும் ஒரு பவுலில் வடிச்சு எடுத்துக்கிறேன். வடிச்சதுக்கு அப்புறம் இந்த சூப் நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு ஸ்பூன் வச்சு ஊட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு கொடுக்கும்போது பாடிக்கு நல்ல ஒரு ஹீட் கொடுத்து சளியெல்லாம் நல்லா அறுத்து விடும். தொண்டை கரகரப்பு, வறட்டு இருமல் அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வார்மாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து சளி இருமல் இருக்கிற நேரத்தில் குழந்தைங்களுக்கு நைட்டில் டைஜஸ்ட் ஆகிற மாதிரி என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம்.
இதோட பொடி பொடியாக நறுக்கினா கேரட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரகத்தூள் சேர்த்துட்டு மூடி வச்சு கேரட் வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதோட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை வறுத்து தான் சேர்க்கணும், வறுக்காமல் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கேரட் ரவை ரெண்டும் வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை உங்கள் குழந்தை சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சுட்டு கொடுத்துக்கலாம். கேரட் இந்த டைமில் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்கும். இது கொடுக்கும்போது கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.